நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பணிகிறேன் குருவே. விஜயீ பவ. யுத்தத்திற்கு தயாராகிவிட்டாயா? தயாராகிவிட்டேன் குருதேவா. இது உனது வாழ்வின் முதல் யுத்தம். பயம் தோன்றவில்லையா? என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா குருதேவா? உன்னை தவிர வேறு யார் மீது நம்பிக்கை கொள்வேன் மகனே? என்ன இது? இது பரிசாகும் குருதேவா. இது பற்றி அறிவதற்கு முயற்சி மேற்கொண்டுள்ளேன். பணிகிறேன். ஒரு ராஜகுமாரனும் உயிரிழக்க கூடாது. அனைவரையும் சிறைப்பிடிக்க வேண்டும். அப்போதுதான் பீஷ்மன் வருவான், உனது கரங்களுக்கு தன் உயிரை தருவான். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! பணிகிறோம் குருவே. விஜயீ பவ. மகனே, உனது தோள்களில் பெரும் சுமை உள்ளது. ஏனெனில் நீ மூத்தவன். வெற்றி பெற்றால் அதன் பாராட்டை நிச்சயம் பெறுவாய். தோல்வியடைந்தால் அவமானமும் உன்னையே வந்து சேரும். யுத்தமானாலும் அரசாட்சியானாலும் வெற்றியை அனைவரும் பங்கிடலாம். தோல்வியை அரசனே ஏற்க வேண்டும். தமக்கு குருதட்சணை வழங்குவதில் வெற்றி பெற்றால் அது தமது 105 சீடர்களுடைய வெற்றியாகும். ஆனால் அஸ்தினாபுர அரியணைதனில் 105 அரசர்கள் அமர இயலாது யுதிஷ்டிரா. இதன் தாத்பரியத்தை தாம் அறிவீர்கள். நடக்கும் யுத்தம் குருதேவருக்கு குருதட்சணை அளிப்பதற்கானது மட்டுமல்ல, மேலும் இளவரசர்களுக்கும் துருபதன் சேனைக்கும் இடையில் நடக்கும் பெரும் யுத்தமும் அல்ல. யுத்தம் எனக்கும் உனக்குமானது. என் கேள்விக்கு பதிலளியுங்கள் குருதேவா. இப்போரில் தமது திறமையை வெளிப்படுத்துங்கள் என்றீர்கள். அப்போது ஒன்றை உணரவில்லையா? இது யுதிஷ்டனுக்கு பாரபட்சமாகும் என்று தோன்றவில்லையா? திறமையை வெளிப்படுத்தும் பரீட்சையை நான் உருவாக்கவில்லை. நீ கேட்ட இந்த கேள்வியை உன் தந்தையிடம் கேள். இது தொடர்பான பற்பல விவாதங்களை என் தந்தையோடு இதுவரை நடத்தி உள்ளேன். தற்சமயம் அது தொடர்பான விளக்கங்கள் தேவையில்லை. என்னுடைய பராக்கிரமம் கொண்டு நான் தமக்கு குருதட்சணை அளித்தால் அதில் தமக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லையே. நீ கூறுவதன் பொருள்? கவனமாக கேள் யுதிஷ்டிரா. நடக்கவிருக்கும் போரில் உன் உதவியோ உன் சகோதரர் உதவியோ எவ்விதத்திலும் தேவையில்லை என்கிறேன்.
கௌரவர்கள் இப்போரில் தனித்து பங்கு பெறுவர். அது நல்முறை அல்லவே. கௌரவர் அனைவரும் தனித்து யுத்தம் சென்றார் பாண்டவர் ஐவரும் தம்முடைய திறனை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்காதே. இதைத் தவிர வேறொரு உபாயம் இல்லை பீமா. மூத்தவர் என்ற முறையில் அவர் நடக்கும் யுத்தத்தில் பங்கு பெற்றுவிட்டால் அரியணைக்கு ஏற்றவராகி விடுவார். எனது 100 சகோதரர்களுடைய திறன் மற்றும் பராக்கிரமத்தை ஐவர் தட்டிப் பறிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எவ்வகையிலும் அது நியாயமாகாது. அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் யுத்தத்தில் பங்கு பெறலாம். ஆனால் சேனையின் சேனாதிபதி நானாவேன். கிட்டும் வெற்றி என்னுடையதாகும். நாங்கள் இதை ஏற்க மாட்டோம். ஏற்பதைத் தவிர வேறு வழியில்லை. குரு தட்சணை அளிக்க வேண்டிய கடமையும் அதிகாரமும் அனைத்து சீடர்களுக்கும் உள்ளது. என்னுடைய குரு தட்சணையில் தமக்கும் பங்குள்ளதாக எண்ணுவேன். இது நான் அளிக்கும் வாக்கு. பிறகு உமக்கென்ன கவலை? அது மட்டுமல்லாது குருதேவர் துருபதனை வெற்றி கொள்ள வேண்டும் என்றே குரு தட்சணை வேண்டினார். அனைத்து இளவரசர்களும் பங்கு பெற வேண்டும் என்று அவர் வேண்டவில்லையே. இக்கூற்றிற்கு யாம் சம்மதிக்கவில்லை என்றால் நடக்கும் யுத்தத்தில் துருபதன் சேனையோடு மோதிடுவாயா, இல்லை எம்முடைய தாக்குதலை எதிர்கொள்வாயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இக்கூற்றிற்கு யாம் சம்மதிக்கவில்லை என்றால் நடக்கும் யுத்தத்தில் துருபதன் சேனையோடு மோதிடுவாயா, இல்லை எம்முடைய தாக்குதலை எதிர்கொள்வாயா? பாஞ்சால எல்லையில் சந்திர வம்சத்தின் இளவரசர்கள் போட்டியிடுவது அர்த்தமற்றதாகும். அது நம்முடைய வம்சத்திற்கே பெரும் அவமானமாகும். யாமே தமக்கு வாய்ப்பளிக்கின்றோம். செல். அகிலம் போற்றும் பாரதம் விஜயீ பவ. காவியம் தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. அண்ணா, ஏன் இந்த முடிவை எடுத்தீர்கள்? போரில் பங்கு பெறவில்லை எனில் கிட்டும் வெற்றியிலும் நமக்கு பங்கானது இருக்காது அண்ணா. சகாதேவா, உன் அமைதிக்கு காரணம்? நற்பெயர் நமக்கே கிட்டும் என்று தோன்றுகிறது. சத்ருக்கள் நெருங்கி வந்துவிட்டனர். குதிரைப்படை வீரர்களின் முதன்மை குழு உடனடியாக புறப்படட்டும்.
இளவரசர்களை காயப்படுத்தக்கூடாது சேனை வீரர்களே. அவர்களை நாம் சிறை பிடிக்க வேண்டும். வந்திருப்பவர்களில் ஒரு இளவரசன் கூட திரும்பி செல்லக்கூடாது. எனக்கு அனைத்து இளவரசர்களும் உயிரோடு வேண்டும். சேனை வீரர்களே, அனைவரும் அவரவர் ஸ்தானத்திற்கு விரைந்து வாருங்கள். சத்ருக்கள் நெருங்கி வருகின்றனர். தாக்குங்கள்! துச்சாதனா, விகர்ணா, சேனை எதிரில் தெரிகிறது. அது சேனை அல்ல, கடல் போல் காட்சியளிக்கிறது. அஸ்தினாபுரத்தின் சேனைக்கு இதை வெல்வது எளிதாகும். துருபதனின் சிரத்தை கொய்து இப்படைக்கு நாம் புத்தி புகட்டுவோம் அண்ணா. நிறைந்த தாக்கங்கள்! துருபதன் சேனையின் நிலையை கண்டீர்களா? காட்டுச் செடிகளை சீவுவது போல் இவர்கள் சிரங்கள் சீவப்படுகின்றன. நாம் கௌரவர்கள் நம் சேனையை எதிர்க்கும் பலம் இவர்களுக்கு இல்லை. முன்னேறி சென்று கொண்டிருங்கள். துருபதன் நிச்சயம் யூகத்தின் மையத்தில் இருப்பார். வீரர்களே, முன்னேறும் திசையை மாற்றுங்கள். அவரவருக்கு அளிக்கப்பட்ட ஸ்தானத்திற்கு அனைவரும் விரைந்து செல்லுங்கள். அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள், இளவரசர்கள் அனைவரையும் உயிரோடு சிறைப்பிடிக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் அண்ணா? யூகத்தை மாற்ற முயற்சிக்கின்றனர். கவலை தேவையில்லை. யூகத்தை எப்படியாவது முறியடிப்போம். நமது திட்டப்படி அனைவரும் தாக்குவதற்கு தயாராகுங்கள். அவ்விளவரசர்கள் நன்றாக நெருங்கி வரட்டும். இரண்டாம் வாசல் திறக்கப்படட்டும். முதல் வாசலானது அடைக்கப்படட்டும். மகாராஜா, வியூகத்தின் முதல் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. சத்ருக்கள் நமது வியூகத்திற்குள் அடைப்பட்டு விட்டனர். உத்தமம். இதே முறையில் ஒவ்வொரு வாசலும் திறக்கப்படட்டும். உள்ளே பிரவேசித்த மறுகணமே ஒவ்வொரு வாசலும் அடைக்கப்பட வேண்டும். இது துருபதனின் சக்கரம் யூகம். சக்கரம் யூகம். துருபதனின் சக்கரம் யூகம். வலையில் சிக்கிக் கொண்ட பறவைகள் போல் அனைத்து இளவரசர்களும் தடுமாறி திணற வேண்டும். இளவரசர்கள் நுழைந்தவுடன் வாசல்கள் அடைக்கப்படட்டும்.
திட்டம் வெற்றி பெற்றது சிக்கண்டி. போர் தொடுத்து வந்த அனைத்து இளவரசர்களையும் சிறைப்பிடியுங்கள். வந்தவரில் ஒரு இளவரசனும் திரும்பி செல்லக்கூடாது. இங்கு என்ன நடக்கிறது அண்ணா? முன்னேறி வந்து கொண்டிருந்த நாம் எவ்வாறு சிறைப்படுகிறோம் அண்ணா? திரும்பி செல்லும் பாதையை அடைத்து விட்டனர். இவ்வாறு ஒரு வியூகத்தை துருபதன் அமைப்பான் என்று எண்ணவில்லை. நீ முறியடிக்கும் வழியினை நானும் அறியேன். இப்போது நாம் என்ன செய்வது? எவ்வாறாவது நாம் துருபதனை சென்றடைய வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இரு இளவரசர்கள் இன்னும் யுத்தம் செய்கிறார்கள். நான் அவர்களை சிறைப்பிடிப்பேன் அரசே. இந்த பாலகர்களை சிறைப்பிடிப்பதற்கு பஞ்சரத்னத்தை நான் உபயோகிக்கலாம். ஆனால் அச்செயல் உன் தோல்வியை வெளிப்படுத்தியதாகிவிடும் சிக்கண்டி. அவ்வாறு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அரசே. அவ்வாறு ஒன்று நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீயா? நீ துரியோதனனோடு போரிடுவாயா? பாஞ்சால ராஜ்யமானது ஒரு கன்னிகையை நம்பி வாழ்கிறதா? முதலில் நீ என்னை வென்று காட்ட முயற்சி செய் ராஜகுமாரா. நானே உன்னுடைய காலனாவேன்.
இதுதான் உன் பராக்கிரமமா துருபதா? எந்த துணிவில் நீ ஒரு கன்னிகையை உன்னுடைய சேனாதிபதியாக்கினாய்? ஆ? ஒரே ஒரு தாக்குதல் கொண்டு அவளை நான் மண்ணை கப்ப வைத்தேன். அடுத்த சில வினாடிகளில் உன்னையும் நான் மண்ணில் விழ வைத்தேன். பாஞ்சால தேசத்தின் அரசனை சிறை பிடித்து விட்டோம் என்று எக்காலம் கொண்டாயா? துருபதன் நானா? இல்லை நானா? ஒருவேளை நானா? இல்லை, நான் தான் பாஞ்சாலத்தின் அரசன் துருபதனா? பாஞ்சாலத்தின் அரசன் துருபதன் இவர்களில் யார்?